அபிநய சரஸ்வதியே, அவசரப்பட்டு போய்விட்டாயே, கன்னட பைங்கிலியே, இப்படி கலங்க வைத்து போய்விட்டாயே, சென்ற நூற்றாண்டின் பேரழகு தாரகையே, இந்த சினிமா கொட்டகையில் 1958ஆம் ஆண்டு வருவதற்குள் என்ன அவசரம் தாயே? உங்களின் படங்களையும் இந்த சினிமா கொட்டகையில் வெளியிடுவதை பார்க்காமல் சென்று விட்டீர்களே அம்மா. உங்களின் ஆசியை வாங்க இருந்த பேரப்பிள்ளையையும் சினிமா கொட்டகையையும் அழவைத்து விட்டீர்களே அம்மா. இது நியாயமா அம்மா? தாயே, காற்றோடு கலந்து விட்டீர்கள். அந்த காற்றில் தவழ்ந்து வரும் சினிமா கொட்டகையின் அஞ்சலியையும் சற்று கேளுங்கள் அம்மா. என்னை போன்று கலங்கும் ரசிக பெருமக்களுக்கும் நடிப்பின் கலங்கரை விளக்கமே உங்களுக்கு சினிமா கொட்டகையின் சார்பாக கண்ணீர் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. நமது பி. சரோஜா தேவி அவர்கள் ஜனவரி 7ஆம் தேதி 1938ஆம் ஆண்டு பெங்களூரில் ஒரு ஒக்கலிகா என்ற பெயருள்ள குடும்பத்தில் 4வது பெண் குழந்தையாக பிறந்தார். தந்தை பைரவப்பா மைசூரில் காவல் அதிகாரியாக இருந்தார். தாயார் ருத்ரம்மா இல்லத்தரசி. ஆணாக பிறக்காமல் போனதில் சரோஜா தேவியின் தாத்தா பயங்கர கோபம் கொண்டு யாருக்கு வேண்டும் இந்த சனியன் என்று திட்டியிருக்கிறார். தவழும் குழந்தை பருவத்தில் சரோஜா தேவிக்கு முடக்குவாதம் வந்துள்ளது. தாய் ருத்ரம்மா விரதம் இருந்து இறைவனை வணங்கும் பொழுது தாத்தாவின் கோபம் இது செத்தா சாகட்டுமே என்று திட்டியிருக்கிறார். 4வது குழந்தையும் பெண் குழந்தையாக பிறந்ததால் இந்த கோபம் தாத்தாவிற்கு. பிறகு சரோஜி தேவி அவர்கள் வளர்ந்து பெண்ணாக இருக்கும் பொழுது அதிகமாக ஆசீர்வதித்தவர் திட்டிய அதே தாத்தா தான் என்று குறிப்பிட்டுள்ளார் சரோஜா தேவி. தந்தை பைரவப்பா சரோஜா தேவிக்கு நடனம் கற்றுக்கொள்ள சொன்னதுடன் நடிப்பை தொழிலாக எடுத்துக்கொள்ள ஊக்குவித்தார். நடனமாடி கால் வீக்கத்துடன் சலங்கையை கலட்ட முடியாமல் கஷ்டப்படும் சரோஜா தேவியின் கால் சலங்கையை கலட்டி விட்டதுடன் மசாஜ் செய்து தந்தை ஊக்குவிப்பார். தாயார் ருத்ரம்மா அவருக்கு நீச்சல் உடை மற்றும் லிவிங்லெஸ் ரவிக்கைகள் கூடாது என்று கண்டிப்பான ஆடை குறியீட்டை கொடுத்தார். அதை அவர் வாழ்நாளில் கடைசி வரை கடைபிடித்தார். எந்த படப்பிடிப்பிலும் அவர் கவர்ச்சி உடையை அணிந்ததில்லை. தனது 17வது வயதில் ஒரு விழாவில் பாடிய சரோஜா தேவியை கவனித்த அன்றைய கன்னட நடிகர், திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர் ஹென்னப்ப பாகவதர் தமது படத்தில் பாட வைக்க சரோஜா தேவியை அழைத்துச் சென்றார். அங்கே இவரின் அழகை பார்த்து ஸ்கிரீன் டெஸ்ட் எடுத்து பார்த்ததில் அவருக்கு பிடித்து போனதால் அவர் எடுக்க இருந்த மகாகவி காளிதாஸ் திரைப்படத்தில் கதாநாயகியாக வித்யாதாரே என்ற கதாபாத்திர பெயருடன் நடித்தார். இந்த படம் வெளியான ஆண்டு 1955. படம் சூப்பர் ஹிட்டாக ஓடியது. தமிழில் எப்படியாவது நடித்துவிட வேண்டும் என்று 1957ஆம் ஆண்டு வெளியான தங்கமலை ரகசியம் என்ற படத்தில் ஒரு பாடலுக்கு நடனம் ஆடினார். பிறகு பார்த்திபன் கனவு என்ற படத்திலும் வைஜெயந்தி மாலாவிற்கு தோழியாக சிறு வேடத்தில் நடிக்க வைக்கப்பட்டதால் கதாநாயகி வேடத்திற்கு தமிழுக்கு நான் தகுதியில்லையோ என்று முடிவெடுத்து மீண்டும் பெங்களூர் செல்ல தயாரானார் சரோஜா தேவி. அப்போது தயாரிப்பாளர் சின்ன அண்ணாமலை, இயக்குனர் ப. நீலகண்டன் ஆகியோர் சரோஜா தேவியை பற்றி எம்ஜிஆரிடம் சொன்னார்கள். அப்போது நாடோடி மன்னன் 1958ஆம் ஆண்டு பாதி படம் முடிந்து கதாநாயகி பி. பானுமதிக்கும் மக்கள் திலகம் எம்ஜிஆருக்கும் கருத்து வேறுபாட்டில் கதை இடைவேளைக்கு பிறகு மாற்றம் செய்யப்பட்டிருந்தது. அதில் கன்னித்தீவு இளவரசி ரத்னா என்னும் வேடத்திற்கு எம்ஜிஆர் அவர்கள் சரோஜா தேவியை ஸ்கிரீன் டெஸ்ட் எடுத்து முடிவு செய்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த பலர், சிறு நடனத்தில் நடித்த பெண் உங்களுக்கு ஜோடியாக நடிப்பதா என்றும், அந்த பெண் சற்று தாங்கி தாங்கி நடக்கிறாள், சரிப்பட்டு வருமா என்றும் கேட்டார்கள். அவர்களின் வாயை அடைத்த எம்ஜிஆர் அவர்கள், அது நன்றாகத்தான் இருக்கிறது, இந்த பெண் தான் கன்னித்தீவின் இளவரசி ரத்னா, படப்பிடிப்பை தொடங்குங்கள் என்று கோவா கலரில் சரோஜா தேவியை அறிமுகப்படுத்தினார். தமிழ் சினிமா உலகில் முதலில் வண்ணப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானவர் அபிநய சரஸ்வதி பி. சரோஜா தேவி மட்டுமே. நாடோடி மன்னன் வெளியாகி சூப்பர் ஹிட்டாக ஓடியது. அதன் பிறகு எம்ஜிஆருடன் தனி கதாநாயகியாக திருடாதே படத்தில் நடித்தார். அந்த படமும் சூப்பர் ஹிட்டாக ஓடியது. இப்படியாக மக்கள் திலகம் எம்ஜிஆருடன் சரோஜா தேவி அவர்கள் நடித்த படங்கள் அனைத்தும் வெற்றி பெற்றது. 26 படங்கள் இருவரும் இணைந்து நடித்திருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து ஜெமினி கணேசனுடன் கல்யாண பரிசு படத்தில் நடித்தார்.
அந்த படத்தில் நடிக்கும் பொழுது இவருக்கு சரியாக தமிழ் தெரியவில்லை. இயக்குனர் ஸ்ரீதர் கோபப்பட்டு படப்பிடிப்பை நிறுத்தினார். கதாநாயகர் ஜெமினி கணேசன் சரோஜாதேவிக்கு வசனத்தை சொல்லிக் கொடுத்து படப்பிடிப்பை முடித்தார். கல்யாண பரிசு திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. இதன் பிறகு ஜெமினி கணேசன் சரோஜாதேவி ஜோடி தொடர்ந்து 17 படங்களில் நடித்தார்கள். அதன் பிறகு நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் 22 படங்களில் நடித்தார் சரோஜாதேவி அவர்கள். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் படங்களில் சரோஜாதேவியின் வேடங்கள் மிக சிறப்பு பெற்றவையாக திகழ்ந்தது. சிவாஜி தன்னை வருத்தி நடித்த வேடங்களான பாலும் பழமும், பாகப்பிரிவினை, ஆலயமணி போன்ற பல படங்களில் அவருக்கு ஆதரவாக கவனித்து கொள்ளும் காதலி மற்றும் மனைவியாக மிக அற்புதமாக நடித்திருந்தார். இப்படியாக தொடர்ந்து உச்ச நடிகையாக வலம் வந்த பொழுதே 1967ஆம் ஆண்டு ஸ்ரீ ஹர்ஷா என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகும் தொடர்ந்து நடித்து வந்தார். 1986ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து அனைத்து மொழிகளிலும் நடித்து வந்த சரோஜாதேவி அவரின் கணவருக்கு உடல்நலம் சரியில்லாமல் போனதால் படப்பிடிப்புகளை குறைத்து கொண்டார். அதே ஆண்டு 1986இல் அவரது கணவர் இறந்தார். அதற்கு முன்பு ஒப்புக்கொண்ட படங்களில் மட்டும் நடித்து முடித்து கொடுத்துவிட்டு திரையுலகில் இருந்து நடிப்பதை நிறுத்திவிட்டு ஓய்வெடுத்தார். அடுத்த தலைமுறை நடிகர்களுடன் சரோஜாதேவி அவர்கள் நடித்த படங்கள் தாய்மேல் ஆணை, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் கதாநாயகனாக நடித்த படம். இதில் அர்ஜுன் அவர்களுக்கு அம்மாவாக நடித்தார். பிறகு பொன்மனச் செல்வன் என்ற படத்தில் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு தாயாக நடித்தார். அதன் பிறகு தியாகராஜன் எழுதி இயக்கிய பூவுக்குள் பூகம்பம் படத்தில் டாக்டராக நடித்தார். ஒன்ஸ் மோர் திரைப்படத்தில் சிவாஜி மற்றும் விஜயுடன் நடித்தார். 2009ஆம் ஆண்டு வெளிவந்த ஆதவன் படத்தில் சூர்யாவுடன் நடித்தார். கடைசியாக நடசர்வ பௌமா என்ற கன்னட படத்தில் 2019ஆம் ஆண்டு நடித்தார். அபிநய சரஸ்வதி சரோஜாதேவி அவர்கள் அனைத்து மொழிகளிலும் சேர்த்து அவர் நடித்த மொத்த படங்களின் எண்ணிக்கை 200. கன்னட பைங்கிலி அபிநய சரஸ்வதி என்று தமிழ்நாட்டு ரசிகர்களால் அழைக்கப்பட்டார். 4 மொழிகளிலும் தொடர்ந்து நடித்து வந்ததால் ஷாதுர் பாஷா தாரே என்று வடநாட்டவர் பெருமையுடன் இவருக்கு முடிசூட்டி அழைத்தார்கள். 2008ஆம் ஆண்டு வாழ்நாள் சாதனையாளர் விருதை இந்திய அரசாங்கத்தின் சார்பாக பெற்றார். 1992ஆம் ஆண்டு பத்ம பூஷன் விருதையும் 1969ஆம் ஆண்டு பத்மஸ்ரீ போன்ற தேசிய விருதுகளையும் பெற்றுள்ளதுடன் தமிழக அரசு மற்றும் கர்நாடக அரசின் பல விருதுகளையும் பெற்றுள்ளார். தாயே, உங்களின் புகழை சினிமா கொட்டகை நீங்கள் நடித்த அனைத்து தமிழ் படங்களின் மூலம் பறைசாற்றி உங்களுக்கு பெருமையை பற்றுத்தரும் தாயே, உமது ஆன்மா சாந்தி பெறட்டும். உமது புகழ் உலகம் உள்ள வரை நீடிக்கட்டும். அன்பான நேயர்களே, இனி 1937ஆம் ஆண்டு வெளியான மற்ற அனைத்து படங்களையும் வழக்கம்போல் தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.